இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிரிமினாலஜியில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஷார்ட் நோட்ஸ் சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரி கிரிமினாலஜியில் ஷார்ட் நோட்ஸில் கேட்குறாங்க. இந்த சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரியை கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னால் சிக்மண்ட் ஃப்ராய்டு. கிட்டத்தட்ட ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற சிக்மண்ட் ஃப்ராய்டு. சைக்காலஜி படிச்சிருந்தா இல்லை பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் படிச்சிருந்தா சிக்மண்ட் ஃப்ராய்டை பற்றி தெரியாமல் இருந்திருக்காது. நான் சைக்காலஜியில் ஒன் ஆஃப் தி நோன் பர்சன் இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட். அவர் கொடுத்த தியரி தான் சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரி. ஸோ இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், குற்றவாளிகள் மனதை ஆராய்ந்து அவர்கள் ஏன் குற்றம் செய்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சார். ஒரு குற்றவாளி, ஒரு அஃபண்டர் இருக்கான், ஏன் அவன் அந்த தப்பை செய்கிறான் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணார் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அப்படி அவர் ரிசர்ச் பண்ணும்போது 3 டைப்ஸ் ஆஃப் மைண்டு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். மைண்ட் அப்படிங்கிறதுக்கு மைண்டை 3ஆக பிரிக்கிறார். இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இட் அப்படின்னா ஐடி, இங்கே இட் அப்படின்னு தான் சொல்லணும். சைக்காலஜி படித்தவங்களுக்கு நல்லா தெரியும், இல்லை பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் இந்த டீச்சர் ட்ரைனிங் பிஎட் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். இட், தென் ஈகோ, தென் சூப்பர் ஈகோ அப்படின்னு 3ஆக பிரிக்கிறார். தமிழில் சொன்னால் அடிமனம், வெளிமனம், மனசாட்சி மனம் அப்படின்னு பிரிக்கிறார் சிக்மண்ட் ஃப்ராய்டு. 3 டைப்ஸ் ஆஃப் மைண்டு. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இட்னா அடிமனம், ஈகோனா வெளிமனம், சூப்பர் ஈகோனா மனசாட்சி மனம். இப்போ இந்த இட், அடிமனம் அப்படின்னு சொல்கிறோமே, அது என்னென்ன விஷயங்களை செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடிப்படையாகவே ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு அர்ஜ் இருக்கும். இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு கிடைக்கணுங்க அப்படின்னு ஒரு அர்ஜ் இருக்கும், ஒரு செக்ஷுவல் டிசையர் இருக்கும். அதெல்லாம் அடிமனத்துலேருந்து தான் வருது அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறார் அவரோட ரிசர்ச்சில். அப்புறம் இயல்பான உணர்ச்சிகள், நம்மளோட அழுகையாக இருக்கட்டும், சிரிப்பாக இருக்கட்டும், ஒரு ஹாப்பினஸில் துள்ளி குதிக்கிறதா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அப்படின்னு நம்மளை அறியாமையே ரொம்ப சந்தோஷப்படுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த அடிமனத்தில் தான் வருது. இட்டு அந்த அடிமனத்தில் தான் வருது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அதிகார வெறி, ஒரு அதிகாரத்தில் போய் உட்காந்தோன்னா அதில் வரும் பாருங்கள் ஒரு போதை, ஒரு வெறி, அது அடிமனத்தில் தான் வருது அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறார் ஒரு ரிசர்ச்சில். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடிமனத்துலேருந்து எதெல்லாம் தோன்றுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். வெளிமனம் அடுத்தது ஈகோ. ஈகோ கான்சியஸ் பார்ட் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஈகோவை கான்ஷியஸ் பார்ட் ஆஃப் பர்சனாலிட்டி டு ப்ரொடெக்ட் ஹிஸ் பர்சனாலிட்டி. இப்போ நான் ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கேன், இந்த விஷயத்தை தந்தால் தப்பு, இதனால் நம்மளோட பர்சனாலிட்டி பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் நான் தப்பை செய்வேனா? செய்ய மாட்டேன். யாருமே செய்ய மாட்டாங்க. இந்த தப்பை நான் செஞ்சேன்னா என்னோடய பர்சனாலிட்டி நான் பாதிக்கப்படும். ஒரு பொது இடத்துல ஒரு பெண்கள்கிட்ட, ஒரு உமன்கிட்ட நான் மிஸ்பிஹேவ் பண்ணால் என்ன நடக்கும்? ஒரு பொது இடத்துல அது எனக்கு அவமானம், அசிங்கம் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்படிங்கும்போது அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். அது என் கான்ஷியஸ்னஸுக்கு நல்லா தெரியும். அதுதான் ஈகோ, சிம்பிளாக சொல்ல போனால். இப்போ வெளிமனம் என்ன செய்யுது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அண்ட் தென் மனசாட்சி மனம். மனசாட்சிக்கு பயந்தவன் அப்படின்னு சில பேரை சொல்லுவோம். அதுதான் இந்த சூப்பர் ஈகோ. ஒரு தப்பான வழியில் போயிட்டுருக்கான் அப்படின்னா ஒருத்தன் திடீர்னு அவனே உட்காந்து யோசிக்கும் போது நம்ம தப்பான வழியில் போகிறோமோ அப்படின்னு ஒரு நிமிஷம் புரிய வைக்கும். அதுதான் இந்த சூப்பர் ஈகோ.
ஆனால் இன்பிட்வீன் இட் அண்டு சூப்பர் ஈகோ இருக்குது, நடுவில் இருக்குது, இந்த சென்டரில் இருக்குது. இந்த சென்டரில் இருக்க ஈகோ இதுதான் கரெக்டான வேலையை பார்க்குறது, இதுதான் கரெக்டான வேலையை பார்க்குறது அப்படின்னு சொல்லி சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறார். இந்த இட்டும் சூப்பர் ஈகோவும் சரியான வேலைகளை பார்க்குறதில்ல. இட்டு நம்மளை அர்ச்சி பண்ணுது, செக்ஷுவல் டிசையருக்கு தூண்டுது, இயல்பான உணர்ச்சிகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொட்ட சொல்லுது. அப்புறம் அதிகார வெறி அப்படின்னா ஒரு சீட்டில் போய் உட்காந்தோன்னா அந்த திமுறில் நம்மளை ஆட்டம் போட வைக்கிது. இட்டு செய்கிறது சரியானா இல்லை அப்படிங்கிறாரு சிக்மண்ட் ஃப்ராய்டு. சூப்பர் ஈகோ என்ன தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணாலும் அதுவும் சரியில்லை. தப்பான வழியில் போயிட்டு தான் அதுக்கப்புறம் முடிவு கொடுக்குறாங்க, நம்ம போகிற தப்பான வழி, நம்ம இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸை சூப்பர் ஈகோ கொடுக்குது. ஆனால் அந்த வெளிமனம் அப்படிங்கிற ஈகோ தான் நம்மளை சரியாக செயல்பட வைக்கிது. அதனால தான் கான்ஷியஸ் பார்ட் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை செஞ்சாவே தப்புன்னு உணர வைக்கிது அவனை. ஒரு பொது இடத்துல ஒரு பெண்கள்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறது தப்பு, அது என் பர்சனாலிட்டிக்கு இழுக்கு, அது பர்சனாலிட்டியை பாதிக்குமா இல்லையா? ஆமாம் பாதிக்கும் அப்படின்னு முன்னாவே உணர வைக்கிது. ஆனால் சூப்பர் ஈகோ என்ன பண்ணுது, அவனை தப்பான வழியில் போக வச்சுட்டு நம்ம செஞ்சது தப்பான வழியில் வந்துட்டோமோ அப்படின்னு உணர வைக்கிறது தான் சூப்பர் ஈகோ அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறார். ஆனால் உணர வைக்கிற சூப்பர் ஈகோ முன்னாடியே கொஞ்சம் தடுக்கிறதுக்கு அதில் வழி இல்லை. சூப்பர் ஈகோ தான் அதை கரெக்டாக செய்யுது. சில பேர் சொல்லுவோம், ஈகோ விட்டுட்டு ஒரு வேலையை செய்ய. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கோவப்பட்டு வந்திருப்பான், உன் ஈகோ விட்டுரு, அவன்கிட்ட கோவப்படாமல் உன் ஈகோ விட்டு கொடுத்துப்போ, உன் ஃப்ரெண்டு தானே அவன் அப்படின்னு சொல்ல வைக்கிறது எதுனா இந்த வெளிமனம். இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா இந்த கிரிமினாலஜி பேப்பர் ஒரு வேகான பேப்பர். இதில் மற்ற சப்ஜெக்ட் மாதிரி ஈஸியாக புரிய வைக்க முடியாது. என்னால் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்க முடியுமோ உங்களுக்கு புரிய வைக்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன் ஆஸ் யூஷுவல். அப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்டு வேறு ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஈகோ சூப்பர் ஈகோ இது ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டது, ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரரியாக தான் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இது வரைக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது 3 டைப்ஸ் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். இப்போ தான் சைக்கோ அனாலிசிஸ்குள்ளேயே போகிறோம் நம்ம. 3 டைப்ஸ் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ். அதில் 3 டைப்ஸில் என்ன சொல்கிறாரு, அன்கான்ஷியஸ்னஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ். அன்கான்ஷியஸ்னஸ் தமிழில் சொன்னோம்னா உணவற்ற நிலை, அன்கான்ஷியஸ்னஸ். அடுத்தது ஃப்ரஸ்ட்ரேஷன், நிலை குலைவு தமிழில் சொன்னால். ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ், வெறி உணர்ச்சி அப்படின்னு 3 பிரிக்கிறாரு. சைக்கோ அனாலிசிஸை 3 வகைப்படுத்துகிறாரு. அன்கான்ஷியஸ்னஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ். உணர்வற்ற நிலை அன்கான்ஷியஸ்னஸ், நிலை குலைவு ஃப்ரஸ்ட்ரேஷன், வெறி உணர்ச்சி ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ். இப்போ இந்த அன்கான்ஷியஸ்னஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், பொதுவாக மனிதனுக்கு இயற்கை அறிவு இருக்கும் அப்படின்னு சொல்லுது அன்கான்ஷியஸ்னஸ். ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் இயற்கை அறிவால் தான் கட்டுப்படுத்தப்படுகிறான் அப்படின்னு சொல்லுது. அவன் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது அவனுக்கே தெரியும். ஒருவோட தன்னிலை அறிஞ்சு தான் ஒருத்தன் செயல்படுறான். தன்னோட தன்னிலை நமக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். நான் யார் அப்படிங்கிறது தெரியும். அப்போ தெரிஞ்சிட்டாவே கெட்டது எது நல்லது எது அப்படிங்கிறது அவனுக்கு புரியும். ஆனால் அதே ஒரு மனுஷனுக்கு ஈகோ வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தான் என்ற கர்வம் வந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாரு சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஈகோ வந்துருச்சு அப்படின்னா தான் அப்படிங்கிற கர்வம் வந்துடுது. அவன் இஷ்டத்துக்கு செய்கிறான், சுயநலமாக வாழ்கிறான். அதில் என்ன சொல்கிற விஷயம், இப்போ ஏழையாக இருக்கிறவன் சமுதாய தொண்டு செய்கிறான், அவன்கிட்ட பணமே இல்லைனாலும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறான். பணக்காரனாக இருக்கவன் அதை நினைக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு பிரிக்கிறாரு. சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறவன் இந்த உலகத்தில் பொழைச்சிக்கிறான். என்ன தான் அவனுக்கு உணர்ச்சிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது.
ஆனால் இயல்பாக சொசைட்டியோட இணைஞ்சு போயிடுறான். அப்படி போகிறவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த உணர்ச்சிகள்லாம் கட்டுப்படுத்தாமல் சொசைட்டியோட இணைந்து போகாமல் ஒருத்தருக்கானா அவன் தான் குற்றவாளியாக மாறுறான் அப்படின்னு சொல்லி சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறான். அவன் தான் குற்றவாளியாக மாறுறான் அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறார். இது அன்கான்சியஸ்னஸ். புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நிலை குலைவு, ஃப்ரஸ்ட்ரேஷன். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கலவைக்கீழே. கிட்டத்தட்ட அதுதான். அதோட ஒரு மனிதனோட உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் அது பொங்கி செயலாக மாறுவது தான் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன். செயலாக மாறுவது நல்ல செயலாக மாறினா பரவாயில்ல, அது குற்றச்செயலாக மாறிடுது. மனிதனுக்கு பல எண்ணங்கள் வருது. நல்ல எண்ணமும் வரும், கெட்ட எண்ணமும் வரும். அந்த எண்ணம்லாம் மனசில் வச்சு அடக்க முடியாமல் என்ன பண்ணுறான், அதெல்லாம் அவனுக்கு கிடைக்காத போது அது குற்றமாக மாறுது. சில பேர் அதை அடக்கி வச்சுக்கிறான், சரி ரைட்டுங்க அப்படின்னு சொல்லி. சில பேர் தப்பு பண்ணுறான். அதான் ஃப்ரஸ்ட்ரேஷன். தன்னோட உணர்ச்சி பொங்கி அது செயலாக மாறப்போகுது, ஆக்ஷனாக மாறும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த செயல் குற்றச்செயலாக மாறுகிறது அப்படிங்கிறாங்க ஃப்ரஸ்ட்ரேஷனில். அதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறார். நல்ல செயலாக மாறிட்டால் தான் பிரச்சனை இல்லையே, அது குற்றமாக மாறும்போது தான் பிரச்சனை. அண்ட் தென் ஒடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு தமிழில் சொன்னோம்னா வெறி உணர்ச்சி. ஒடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் தமிழில் சொன்னோம்னா வெறி உணர்ச்சி. நம்ம ஏற்கனவே ஃப்ரஸ்ட்ரேஷனும் இந்த ஒடிப்பஸ் காம்ப்ளெக்ஸும் கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்றிணைந்தது தான். தட் இஸ் எ நெக்ஸஸ் பிட்வீன் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ஒடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ். ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது. என்ன கனெக்ஷன்? ஒடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் வெறி உணர்ச்சி அதிலேயே இருக்குது. தமிழில் சொன்னோம்னா வெறி உணர்ச்சி. மனிதனோட உள்ளம் மனம் எதையோ நினைக்கிது, எதுக்கோ ஏங்கி நிற்கிது. காசாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு இடம் வாங்கி போகணுன்னு ஆசைப்பட்டுட்டே இருப்பான். இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்கலாம் சில பேர் பணத்தாசையிலே இருப்பான், காசு காசு காசுன்னு அலைவான். சில பேருக்கு உமனேசராக இருப்பான். சில பேர் பெண் மேலே தான் ஆசை, பொம்பளை பின்னாடியே சுற்றுவானுங்க. லவ் பண்ணுறேன் பண்ணலைன்னு சொன்னாலும் விட மாட்டானுங்க, பின்னாடியே போவாங்க, டார்ச்சர் கொடுக்குறது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறார். இதில் 2 ஆசையை கூட இப்போ பரவாயில்ல, இந்த மண்ணாசை பொன்னாசை நம்ம அப்படின்னு தமிழில் சொன்னோம்னா, காசுக்கு ஆசைப்பட்றான், சரி இடமா வாங்கி போகணுன்னு ஆசைப்பட்றான், சொத்து சேர்க்கணுன்னு ஆசைப்பட்றான், அவன் கூட தப்பிச்சுக்குவாங்க. இந்த பெண்ணாசை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தப்பிக்கவே முடியாது, அதுதான் வெறியாக மாறும். ஒடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் அங்கே தான் வருது அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறார். அப்படியே பின்னாடியே போகிறது, ஒரு நாள் என்ன பண்ணுறது, கத்தி எடுத்து குத்திடுறது இந்த பிள்ளைய, இல்லை ஆக்சிடென்ட் எடுத்து அடிக்கிறது. நீ எனக்கு கிடைக்கல, நீ அவனும் கிடைக்கக்கூடாது, நீ வாழாத அப்படிங்கிற மனம் எப்போ வருதான், அதைத்தான் ஒடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது. தன்னோட ஆசை நிறைவேறலை, நீ செத்து போயிரு. இல்லை சில பேர் அவனும் கத்தி எடுத்து குத்தி அவனும் செத்து போடுறான், நானும் செத்து போயிடுறேன். இதைத்தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு 3ஆக பிரிக்கிறார். இதுதான் சைக்கோ அனாலிசிஸ். எப்போ அவன் ஒரு குற்றவாளி எப்போ இந்த மாதிரி குற்றத்தெல்லாம் செய்கிறான், ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கான், திடீர்னு அவன் குற்றவாளியாக மாறினதுக்கு என்ன காரணம், அவன் மனம் ஏன் அப்படி மாறுது அப்படிங்கிறதான் பிரிக்கிறார். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இட்டு அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே சொன்னேன். அந்த இட்டு என்ன பண்ணுமா, இட்டுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ப்ளஷர் சீக்கிங் பிரின்சிபல். ப்ளஷர் சீக்கிங் பிரின்சிபல். ஏதோ ஒன்று நினச்சி இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, ஏதோ ஒரு ஆர்வம், அடிப்படை அர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ப்ளஷர் சீக்கிங் பிரின்சிபல். இதுக்கு நோ ரூல்ஸ் நோ பிரின்சிபல். அதுக்கு ரூல்ஸும் கிடையாது, பிரின்சிபலும் கிடையாது. தான் மனசு என்ன நினைக்கிறதோ அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இட்டுக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறார். ஓகேவா? அண்ட் தென் ஈகோ ஃபங்க்ஷன்ஸ் டு செக் த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஈகோ ஃபங்க்ஷன் டு செக் த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி. கான்சியஸ் பார்ட் ஆஃப் பர்சனாலிட்டின்னு அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். இந்த விஷயத்தை நான் செஞ்சேன்னா இது எனக்கு தவறாக போய் முடியும், எனக்கு கெட்ட பேர் ஏற்படும், இது எனக்கு அவமானத்தை தேடி தரும் அப்படிங்கிற உணர்கிற தருணம் தான் ஈகோ. இட் ஃபாலோ த பிரின்சிபல் ஆஃப் ரியாலிட்டி. ரியாலிட்டியில் அது தப்பாக ரைட்டா அப்படிங்கிறத திங்க் பண்ணும். இட் மீடியேட்ஸ் பிட்வீன் இட் அண்ட் சூப்பர் ஈகோ, ஏற்கனவே சொன்ன மாதிரி. அண்ட் தென் சூப்பர் ஈகோ,
இட் இஸ் எத்திக்கல் அண்ட் மாரல் ஆர்ம் ஆஃப் பர்சனாலிட்டி. இட் இஸ் எத்திக்கல் அண்ட் மாரல் ஆர்ம் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறார். இட் இஸ் ஐடியலிஸ்டிக்ஸ் டஸ் நாட் கேர் ஃபார் ரியாலிட்டி. இங்கே ரியாலிட்டியை அப்புறம் தான் நினைக்கும், ஃபஸ்ட்டு அந்த ஐடியலிஸ்டிக் திங்கிங் தான் போகும் சூப்பர் ஈகோ. நான் ஏற்கனவே தமிழில் சொன்னேன், எடுத்தோடனே தப்பான வழியில் போயிட்டு அதுக்கப்புறம் புரிய வைக்கிறது, கிட்டத்தட்ட அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இட் ஜட்ஜஸ் வாட் இஸ் குட் ஆர் பேட் ஃபார் சோஷியல் நார்ம்ஸ். அதுக்கப்புறம் திங்க் பண்ண வைக்கும், தப்பா ரைட்டா, நம்ம போகிற தப்பான பார்வை, தப்பான வேலைக்கு போகிறோமா சரியான வேலைக்கு போகிறோமா, நம்ம செய்கிற செயல் எப்படி இருக்குது அப்படிங்கிற புரிய வைக்கும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் அப்புறம் தான் புரிய வைக்கும் சூப்பர் ஈகோ. ரைட்டா? இட் இஸ் எத்திக்கல் அண்ட் மாரல் ஆர்ம் ஆஃப் பர்சனாலிட்டி. இட் இஸ் ஐடியாலஜி டஸ் நாட் கேர் ஃபார் ரியாலிட்டி. இட் ஜட்ஜஸ் வாட் இஸ் குட் ஆர் பேட் ஃபார் சோஷியல் நார்ம்ஸ். இதுதான் சூப்பர் ஈகோ சொல்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரம் பேச வேண்டிய அவசியம் இருக்குது, அதனால தான் நான் பேசுகிறேன். இல்லைனா இவ்வளோ நேரம் நான் வீடியோ இழுக்கணும் அப்படிங்கிற எனக்கும் ஆசை கிடையாது. பட் அவ்வளோ நேரம் பேச வேண்டியதாக இருக்குது. கிரிமினாலஜியில் கொஞ்சமாக புரிய வைக்கணும் அப்படின்னா கூட நான் இவ்வளோ நேரம் பேச வேண்டியதாக இருக்குது. அதான் விஷயம். ஸ்டடி லாவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.